காலங்கள் கழிந்தன. அறுவடை செய்த பொருட்களை மைசூர் உள்ளிட்ட நகரங்களுக்கும் தொலைதூர நாடுகளுக்கும் விற்று வர விவசாயிகள் மாட்டு வண்டி கட்டி புறப்பட்டனர். உயர்ந்த நெடிய மரங்கள் கொண்ட கானகத்தின் சிறிய ஒற்றையடி பாதையில் வணிகர்களுக்கு துணையாக மன்னார்காடு அரசர் வீரபத்ரன் தனது காவலர்களுடன் சென்றார். இதையே வழக்கமாக கொண்டிருந்த வீரபத்ரன் ஒரு நாள் தன்னுடைய மகளை மணம் முடித்துக் கொடுக்க திருவிதாங்கூர் சென்று விட்டார். அன்றைய தினம் வீரபத்ரன் இல்லாத காரணத்தினால் வணிகம் செய்யும் பொருட்டு மைசூருக்கு செல்ல தயாராக இருந்த ஊர் மக்கள் அனைவரும் மன்னார்காடு ஊரின் காவல் தெய்வமாக அருள்பாலைக்கும் மாரியம்மனை வேண்டினர். அப்போது மாலை வேளை சூரியனை மூடியபடி திரண்டது மேகம். வீசிய புயல் காற்றில் கேட்ட ஒரு பெண் குழந்தையின் தெய்வீக சிரிப்பு சத்தம். நான் உங்களுடன் வழித்துணையாக வருகிறேன் என்று உறுதியளித்தபடி ஜோதி ரூபமாக காட்சி கொடுத்தாள் அன்னை. ஊர் மக்களும் அம்மனை பணிந்து அவளை பின்தொடர்ந்தனர். வழக்கமாக கானகத்தின் வழிநடுவே கள்வர்கள் பொருட்களை சூறையாட ஆயுதங்களுடன் காத்திருந்தனர்.